வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது மசாலா இட்லி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் இட்லி மீந்திருக்கும். அந்த இட்லி என்ன பண்ணுறது, நைட்டும் அந்த இட்லி சாப்பிடணுமா அப்படி சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்களே. அந்த டைமில் இந்த மாதிரி மசாலா இட்லி நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸி ப்ரிப்பரேஷன் தான். நம்ம வீட்டில் இருக்க பொருள், அதாவது வெங்காயம் இருக்கும், தக்காளி இருக்கும், டொமேட்டோ கெச்சப் இருக்கும், சில்லி பவுடர், தனியா பவுடர், அதுக்கப்புறம் லெஃப்ட் ஆன இட்லியை வச்சு இப்படி ஜஸ்ட் டாஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு பொருள் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் இந்த வாழைப்பூ ஊறுக்காய் பார்த்தோம்ல, அதே மாதிரி ஸ்ரீபூர்னா வாழைத்தண்டு ஊறுக்காவை இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு இந்த மசாலா இட்லி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னா, ஸ்ரீபூர்னா வாழைத்தண்டு ஊறுக்காய். வாழைத்தண்டில் ஊறுக்காவா அப்படி சொல்லி கேட்காதீங்க. நானும் அப்படி தான் கேட்டேன். ரொம்ப நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த வாழைத்தண்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் கடுகு இதெல்லாம் தாளித்து சூப்பரான ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. இந்த அறுசுவை ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்கள்ல, அதாவது உப்பு, காரம், இனிப்பு, அதில் பர்டிகுலராக இந்த தோற்பு சுவை ரொம்ப முக்கியம், உடம்புக்கு நல்லது சொல்லுவாங்க. அந்த தோற்பு சுவை உள்ளது தான் இந்த வாழைத்தண்டு ஊறுக்காய். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஊறுக்காய் நீங்கள் வீட்டில் ரைஸோடு தொட்டு சாப்பிட்லாம். அதே டைமில் இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்படி இல்லைன்னா சாண்ட்விச்சில் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். இப்போது இந்த மசாலா இட்லி எப்படி பண்ணுறது பார்ப்போமா. அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாம். இட்லி 6 நம்பர், மீடியம் சைஸ் வெங்காயம் 1, மீடியம் சைஸ் தக்காளி 1, இடித்த பூண்டு 8 நம்பர், காய்ந்த மிளகாய் 2 நம்பர், பச்சை மிளகாய் 3 நம்பர், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 50 ml, ஸ்வீட் சில்லி சாஸ் 3 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, மிளகு பவுடர் சிறிதளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போது நம்மக்கிட்ட இருக்க இந்த இட்லியை நம்ம சின்ன பீஸாக கட் பண்ண போகிறோம். நான் 1/4 இல்லை 1/6 கட் பண்ணல. அப்படி கட் பண்ணால் ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இட்லி நிறைய பேர் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா இட்லி பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நான் அப்படி பண்ண போகிறதில்ல. ஏன் கிட்ட இந்த இட்லியில் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ஆயில் பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறைய இருக்குல்ல. அதனால் டேரெக்டாக மசாலா ரெடி பண்ணிவிட்டு இந்த இட்லியை போட்டு டாஸ் பண்ண போகிறோம். இந்த கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு பிறகு கடுகு, சோம்பு. கடுகு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சோம்போட தாளிப்பு கம்மியாக போட்டிருப்பேன். இந்த இடத்துல இடித்த பூண்டு போடுறோம் பார்த்தீங்கன்னா, வித் ஸ்கின்னும் நீங்கள் போடலாம், ஒன்றும் தவறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பவுடர் மசாலா அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும் போட்ட பிறகு இதை நல்லா வதக்கிடுங்க. இந்த தாளிப்போட இந்த பூண்டு கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும், அதாவது கோல்டன் ப்ரௌன் கலர் வர டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை இதில் போடுறோம். வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். அதே டைமில் வெங்காயம் வதங்கக்கூடாது. ஏங்கிட்டனா இந்த மசாலா இட்லி நீங்கள் சாப்பிடும்போது அந்த வெங்காயம் நல்லா க்ரன்ச்சியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் போட்ட உடனே ஜஸ்ட் லைட்டாக டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடுறோம். இந்த தக்காளியும் அதே மாதிரி ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். இதுக்கு பிறகு தனியா பவுடர், சில்லி பவுடர், மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சமாக, அதாவது 1/2 குழிக்கரண்டி அளவுக்கு தண்ணி போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு டொமேட்டோ கெச்சப். இந்த மசாலா ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, அப்படி குக் பண்ணால் டேஸ்ட் மாறும். அதனால் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ண உடனே டொமேட்டோ கெச்சப் போடுறோம். அதுக்கப்புறம் ஸ்வீட் சில்லி சாஸ். இந்த ஸ்வீட் சில்லி சாஸ் எதுக்காக போடுறோங்கன்னா, இனிப்பு தன்மை கொடுக்கும்.
டொமேட்டோ கெச்சப்பில் புளிப்பும் இனிப்பும் இருக்கும். ஆனால் இந்த ஸ்வீட் சில்லி சாஸில் கொஞ்சம் அந்த ஷார்ப்பான இனிப்பு தன்மை இருக்கும்போது இந்த மசாலாவோட போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால தான் இந்த சாஸ் போட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி வச்சுருக்க இந்த இட்லியை போடுறோம். பொடிசை கட் பண்ணி வச்சுருக்க இந்த கொத்தமல்லியும் போடுங்க. அதுக்கு பிறகு மிளகு பவுடர் கொஞ்சமாக போடணும். அதிகமான குவான்டிட்டி போட்டால் டேஸ்ட்டு மாற ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு இந்த இட்லியை ஜஸ்ட் லைட்டாக டாஸ் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப நேரம் டாஸ் பண்ணக்கூடாது. டாஸ் பண்ணும்போது உங்களோட அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம் வச்சு ஜஸ்ட் டாஸ் பண்ணிருக்கணும். அதிகபட்சம் ஒரு 2 வாட்டி டாஸ் பண்ணலாம். ரொம்ப நேரம் டாஸ் பண்ணால் இட்லி உடைய ஆரம்பிக்கும். இன்றைக்கி ஒரு அல்டிமேட்டான ஒரு மசாலா இட்லி எப்படி பண்ணிட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரிப்பரேஷன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னா மார்னிங் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்ச டைமில் என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் இந்த லெஃப்ட் ஓவர் இட்லியை வச்சு எப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சைடில் மசாலா இட்லி எப்படி பண்ணுறது எல்லோரும் புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா இட்லி நிறைய விதமாக பண்ணலாம். ஆயில் ஃப்ரை பண்ணி நீங்கள் டாஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி இந்த ஆயில் ஃப்ரைலாம் பண்ணாமல் டேரெக்டாக பேன்லேயே இந்த மசாலா அதுக்கப்புறம் இந்த சாஸ் போட்டு இந்த இட்லியோட டாஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.